பொண்டாட்டி கிட்ட பேசவே தயங்குற கணவர்மார்களுக்கு மட்டும் இந்த பதிவு சரிங்களா. 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே பொண்டாட்டி கிட்ட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி விடிய விடிய பேசுவாங்க. ஐயோ எப்படா நம்மளுக்கு கல்யாணம் ஆகும், எப்படா நம்ம பொண்டாட்டிட்டு பேசலாம், எப்படா நம்ம புருஷங்கிட்ட பேசலாம்னு சொல்லி அவ்வளோ ஆசையா இருப்பாங்க. அப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். இப்பத்த பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்டாட்டிய கண்ணுக்குள்ள வச்சு சும்மா சொல்லுவாங்க, கண்ணுக்குள்ள வச்சு தாங்குறான், உள்ளங்கையை வச்சு தாங்குறான்னு சொல்லி அப்படி பாத்துக்கிறாங்க. பொண்டாட்டிமார்களை புருஷமார்களை மளிகை கடைக்கு போய் கொடுக்கறது என்ன, காய்கறி கடைக்கு போய் கொடுக்கறது என்ன, மாவு வாங்கி கொடுக்கறது என்ன, பால் வாங்கி கொடுக்கறது என்ன, குடிப்போய் ரேஷன் கடைக்கு கூட்டிட்டு போறது என்ன, அதே அவ்வளவு ஏங்க பியூட்டி பார்லர் முதல் கொண்டு கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு முதல் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நல்ல பாசமா இருக்கிற கணவர் கூட்டிட்டு போவாங்க, வேண்டா வெறுப்பா இருக்கிற கணவர் கூட்டிட்டு போவாங்க சரிங்களா. அத்தனை இடங்களுக்கு இப்பத்த பசங்க கூட்டிட்டு போறாங்க மனைவிமார்களை. அப்பெல்லாம் நாங்க பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. எப்படா நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பேசி வச்சிருப்போம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணோம்னா அப்பெல்லாம் வீட்டுல லேண்ட்லைன் போன் இருக்கும், இல்ல ஒரு ரூபா காயின் பூத் இருக்கும். அந்த பூத்துல வந்து நம்பர் புருஷன் அப்பெல்லாம் ஒரு சோப்பு டப்பா மாதிரி என்ன போனு என்ன ரிலையன்ஸ் போனு, நோக்கியா போனு, ஒன்னு வாங்கின ஒன்னு ஃப்ரீ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு விடிய கல்யாணம் மூக்கி போற பொண்ணு கிட்ட பேசுவாங்க. அது அப்போ கல்யாணம் முடிக்க வரைக்கும் பேசுவாங்க. தாலி கட்டி முடிஞ்சு மறுநாள் 2 நாள் இல்ல 3 நாள் போயிட்டு முடிஞ்சுன்னா பொண்டாட்டி கிட்ட வந்து பேசினாலே புருஷங்க காதை பொத்திக்கிறாங்க. அது ஏன்னே தெரியல. ஆனா இப்பத்த பசங்களெல்லாம் இப்பத்த பொண்ணு கிடைக்காம பிள்ளைய கல்யாணம் பண்ணதுனால நம்ம பொண்டாட்டி நம்மள மனசு வந்து அம்மா வீட்டுக்கு போயிருவாளோ, நம்ம கூட பேசாம போயிருவாளோன்னு அப்படி பாத்துக்கிறாங்க. இந்த ஜெனரேஷன் பசங்கள்லாம் இப்பத்த பசங்கள்லாம் பொண்டாட்டிமார்கள் அப்படி பாத்துக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சில கணவர்மார்கள் மட்டும் பொண்டாட்டிட்டு பேச தயங்குவாங்க. ஊரா பொண்டாட்டிட்டு போய் சந்தோஷமா ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. நான் தப்பா பேசுறாங்கன்னு நான் சொல்லல, அவங்கள மனசுக்குள்ள இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் போய் ஊரா பொண்டாட்டிட்டு பேசிட்டு இருப்பாங்க. தான் பொண்டாட்டிட்டு ஏன் பேசல அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நான் என் பொண்டாட்டிட்டு ஆசைபாசமா பேசலான்னு தான் போறேன், ஆனா வந்து என் பொண்டாட்டி என்ன பண்ணுவேன்னா, ஏனுங்க நாம அந்த 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 தேவைக்கு போகணும், அதுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும், இந்த கடங்கார வருவா இவனுக்கு ஒரு 500 ரூபாய் பணம் வேணும், இந்த பால்காரனுக்கு மளிகை கடைக்காரனுக்கும் கொஞ்சம் காசு கடன் வச்சிருக்கிறேன், அது கொஞ்சம் பணம் வேணும், அது போக எனக்கு சீலை எடுக்கணும், நல்லது கெட்டது போகணும், எனக்கு பணம் வேணும் அப்படின்னு பணத்தில் ஆரம்பிச்சு நம்ம பணம் இல்லை, இந்த மாசம் இவ்வளவு செலவு இருக்குது, இந்த வாரம் இவ்வளவு செலவு இருக்குது, நம்ம ஏதாவது சொல்ல போனோம்னா அப்படியே சண்டையா மாதிரி பயங்கரமா கலவரமே ஆயிருது. அதனால புருஷமாருக பொண்டாட்டிட்டு பேசுறது இல்ல. எவ்வளவு அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மட்டும்தான் இந்த பதிவு சரிங்களா. ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் கீழே மிடில் கிளாஸ் விட்டு கீழே இருக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு இல்லை. மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க பணக்காரராகவும் வாழ முடியாம இல்லாதப்பட்டவங்களாவும் வாழ முடியாம நடுத்தரத்துல மாட்டிட்டு முழிக்கிறாங்க. உண்மைதான் சரிங்களா. அப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களோட பொண்டாட்டிகிட்ட நீங்க வரவு என்ன, உங்க செலவு என்ன, எவ்வளவு மிச்சம் என்ன, மீதி என்ன அப்படின்னு சொல்லி உங்க மனைவி கிட்ட உட்காந்து பேச மாட்டேங்கிறீங்க. அதுவே வேலை செய்யற இடங்கள்ல இன்னொருத்தரோட மனைவி கிட்ட என் பொண்டாட்டி பெருமையா பேசுற ஆளுகளும் இருக்கிறாங்க. மனைவிமார்களை என் பொண்டாட்டி 5 மணிக்கு எந்திரிப்பா, 4 மணிக்கு எந்திரிப்பா, வீட்டு வேலை எல்லாமே மணி மாதிரி பார்த்து நான் போக வரைக்கும் எனக்கு லஞ்ச் பேக்ல இருந்து எனக்கு துணியில இருந்து அயன் பண்ணி கொடுப்பா, என்ன அப்படி பாத்துக்குவாரா, என்ன நல்லா பாத்துக்குவேன் என் பொண்டாட்டின்னு சொல்லி பெருமையா பேசுற ஆம்பளைங்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க, ஐயோ வீட்டுக்கு எப்படா போலான்னு இருக்கும், இங்க வேலை முடிச்சு வீட்டுக்கு போனா பொண்டாட்டி தலைமையில வந்து உட்காந்து பேசுவா பாரு, நெய் நசன்னு பேசியே சடையிறா. அதே புருஷன் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பொண்டாட்டி எப்ப வீட்டுக்கு வருவா, எப்ப நமக்கு சமைச்சு போடுவா, நம்ம கிட்ட எப்ப நம்மள மாமான்னு கூப்பிடுவா, அத்தான்னு கூப்பிடுவான்னு சொல்லி ஏங்குவாங்க. ஆனா ரொம்ப பேசிட்டு உங்களுக்கு போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்களுக்கு இது புரியும் சரிங்களா. அதே மாதிரிதான் மனைவிமாருக்கு புருஷன் வந்து பேசுவாரு, நம்ம புருஷன் எப்படா வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி அப்படியே ஏங்குவாங்க. புருஷன் மேல உண்மையா பாசம் இருக்கிறவங்கள ஏங்குவாங்க. இந்த கணவர்மாருக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வருவாங்க வேலை முடிச்சுட்டு டயர்டா இருக்கு வீட்டுக்கு வருவாங்க, வந்தோடனையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ட்ரெஸ் எங்கன்னு கேட்பாங்க, சாப்பிடுவாங்க, சோறு போடுன்னு சொல்லுவாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ் கொண்டே கையில் கொடுத்தோம், சோறு போடுன்னு சொல்லுவாங்க, சாப்பாடு போடும்போது டிவி போட்டுருவாங்க, டிவி போட்டு அவங்க டிவி பார்ப்பாங்க, நம்ம அவங்க மூஞ்சி வாயை பார்த்து பார்த்துட்டு கொண்டுருக்கோம், அவங்க டிவி தான் பார்ப்பாங்க. ஆனா அவங்க சாப்பிட முடிக்க வரைக்கும் நம்ம அவங்க மூஞ்சியே பாட்டு இவ எப்படா நம்ம புருஷன் 2 வார்த்தை பேசுவாரு, அன்பா பேசுவாரு, அனுசரணையா பேசுவாருன்னு பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். இதுதாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்ச நிலைமையில. இப்ப இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் புருஷனை போடாங்குதுங்க, வாடாங்குதுங்க, என்னடாங்குதுங்க, பேர் சொல்லி கூப்பிடுதுங்க.
பேசாம 25 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்ததுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணதுக்கு இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கலாம், இப்ப பிறந்திருக்கலாம், பின்னாடி பிறந்திருக்கலாம். நம்மளுமே இந்த வாழ்க்கை சந்தோஷமான நல்ல புருஷன் வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா பொண்ணுகிட்டையும் எல்லா ஆசைகளும் எல்லா ஆசைபாசங்களும் எல்லாமே இருக்கும். அது அத்தனையும் எல்லா புருஷன்மார்களும் காதும் கண்ணும் கொடுத்து கேட்கறது பாக்குறதும் இல்ல, கேட்கறதும் இல்ல. வீட்டுல ஒரு வேலை சமையல் காசு கொடுக்காத வேலைக்காரி பொண்டாட்டிங்கிறவ 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சவங்க எல்லாம் காசு கொடுக்காத சம்பளம் இல்லாத வேலைக்காரி. ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புருஷன் காசு கொடுக்காத வேலைக்காரன். சமையல் வேலையாகட்டும் சரியா சமைக்கிறாங்க. நான் பாத்திரம் கழுவுனா நீ சோறாக்கணும், நான் சோறாக்கணும்னா நீ காய்கறி கடைக்கு போகணும். அப்படியே நான் சோறாக்கு வந்தாலும் எனக்கு வெங்காயம் காய்கறிகள் நான் நறுக்கி கொடுக்கணும். உனக்கு கீரை வேணுமா, கீரை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடு, ஆஞ்சு கொடு, அரிஞ்சு கொடு. அப்பதான் நான் உனக்கு கீரை சமைச்சு தருவேன், அப்பதான் நான் உனக்கு காப்பி வச்சு தருவேன், அப்பதான் உன் லஞ்ச் பாக்ஸ் நான் ரெடி பண்ணுவேன். அப்படி இப்பத்த பிள்ளைங்க சொல்றாங்க. ஏன்டா நம்ம 25 வருஷத்துக்கு பின்னாடி பிறக்காம போயிட்டோமேன்னு வருத்தப்படுறேன். நான் பேசுனது எல்லாமே உண்மைங்க, எதுவே என்னோட கற்பனை இல்லை. நான் வாழ்க்கையில் நடந்த உண்மையை தான் நான் சொல்றேன். இப்படி எத்தனை வீட்டுல நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்தா சொல்லுங்க.